ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி இன்றைய சேவை யூடியூப் சேனல். டுடே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அதாவது நீங்கள் ஓட்டர் போர்ட்டல் சர்வீஸ் இருக்கு பாருங்க, அந்த போர்ட்டல் சர்வீஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா நியூ ஓட்டர் ஐடி அண்ட் கரெக்ஷன் ஓட்டர் ஐடியில் எப்படி செய்யறதுன்னு தான் இந்த போர்ட்டலுக்குள்ளே பார்க்க போகிறோம். இதற்கு பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி நாமளாவே யூஸ் பண்ணிக்கலாம், நம்மளோட ஓட்டர் ஐடி கரெக்ஷன் நியூவா அப்ளைவும் பண்ணிக்கலாம். அதுக்கு பாத்தீங்கன்னா எப்படி கிரியேட் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு பாத்தீங்கன்னா நீங்க ஏதாவது ஒரு வெப் ப்ரௌசர் ஓபன் பண்ணிட்டு ஓட்டர் போர்ட்டல் சர்வீஸ்னு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு நீங்க பாத்தீங்கன்னா சர்ச் பண்ணுங்க. நெக்ஸ்ட் சர்ச் பண்ணிட்ட பிறகு பாத்தீங்கன்னா இப்படிதான் வரும். இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வர வெப்சைட் இருக்கு பாருங்க, ஓட்டர் சர்வீஸ் போர்ட்டல் எலெக்ஷன் கமிஷன். இதுல பாத்தீங்கன்னா இந்த வர ஃபர்ஸ்ட் வெப்சைட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா நீங்க பாருங்க லாகின் இருக்கும். நீங்க ஆல்ரெடி யூசர் ஐடி வச்சிருந்தீங்கன்னா லாகின் பண்றதுக்கான யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டை கொடுத்து லாகின் பண்ற மாதிரி இருக்கும். சைன் அப் பாத்தீங்கன்னா நியூ யூசர் அக்கௌண்ட் பாத்தீங்கன்னா கிரியேட் பண்றதுக்காக அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கான மொபைல் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு உங்களுக்கான இமெயில் அட்ரஸ் ஒன்று டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கீழே இருக்க கேப்சாவை கரெக்டா டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்ட பிறகு பாத்தீங்கன்னா கீழே கண்டினியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்ட பிறகு பாத்தீங்கன்னா உங்களுக்கான ஃபர்ஸ்ட் நேம் கேட்கும். நீங்க பாத்தீங்கன்னா உங்களுடைய பேரு, அதாவது உங்களோட முழு பேரை என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா லாஸ்ட் நேம், அதாவது லாஸ்ட் நேம் பாத்தீங்கன்னா உங்களோட இனிஷியலை டைப் பண்ணிக்கோங்க. நான் பாத்தீங்கன்னா பாஸ்வேர்டு ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன், இதான் என்னோட பாஸ்வேர்டு. நான் பாத்தீங்கன்னா இதை ஷோ பண்ணி உங்களுக்கு நான் காமிச்சிட்டேன், ஆனாலும் நான் பாத்தீங்கன்னா பிளாக் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு, அதே சேம் பாஸ்வேர்டை பாத்தீங்கன்னா நீங்க இதுல டைப் பண்ணிக்கணும். டைப் பண்ணிட்ட பிறகு பாத்தீங்கன்னா கீழே ரெக்வெஸ்ட் ஓடிபின்னு இருக்கு பாருங்க, இந்த ஓடிபியை பாத்தீங்கன்னா நீங்க என்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான நீங்க கொடுத்த மொபைல் நம்பருக்கு பாத்தீங்கன்னா ஓடிபி வரும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களோட மெயில் ஐடிக்கும் ஓடிபி வரும். இந்த ரெண்டு ஓடிபியும் பாத்தீங்கன்னா நீங்க கரெக்டா டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா ரெண்டுத்தையும் வெரிஃபை கொடுத்துக்கோங்க. வெரிஃபை ஆயிட்ட ஒரு உங்களுக்கு பாத்தீங்கன்னா யூ ஆர் சக்சஸ்ஃபுல்லி சைன் அப் யுவர் கைண்ட்லி லாகின் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நியூ அக்கௌண்ட் கிரியேட் ஆயிடுச்சின்னு மெசேஜ் வரும். இப்போ பாத்தீங்கன்னா அகைன் பேக் வந்துட்டு உங்களுக்கான நீங்க ரிஜிஸ்டர் பண்ண யூசர் ஐடி, அதாவது உங்களுடைய மொபைல் நம்பர் ஆர் எபிக் நம்பர், இமெயில் ஐடி என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பாஸ்வேர்டை டைப் பண்ணிட்டு கீழே இருக்க கேப்சாவை கரெக்டா என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்ட பிறகு பாத்தீங்கன்னா கீழே ரெக்வெஸ்ட் ஓடிபின்னு இருக்கு பாருங்க. இப்ப பாத்தீங்கன்னா மறுபடியும் உங்களுக்கு அகைன் உங்களோட மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும் ஆர் இமெயில் ஐடிக்கு ஓடிபி வரும். ஓடிபி வந்த பிறகு அந்த ஓடிபியை என்டர் பண்ணிட்டு லாகின் வெரிஃபைன்னு கொடுங்க. கொடுத்த பிறகு பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் இப்படிதான் வரும். இங்க பாருங்க நான் கிரியேட் பண்ணதுக்கான அக்கௌண்ட்டுக்கான விக்னேஷ் ஜின்னு ஒரு அக்கௌண்ட் பாத்தீங்கன்னா கிரியேட் ஆயிடுச்சு. என்னோட ப்ரொஃபைல் நம்ம பாத்தீங்கன்னா சேஞ்ச் பாஸ்வேர்டு பாத்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணிக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா இதான் அந்த போர்ட்டல். இதுல பாத்தீங்கன்னா நியூ ஓட்டர் ஐடி பாத்தீங்கன்னா கிரியேட் பண்ணிக்கலாம், கரெக்ஷன் ஓட்டர் ஐடி பண்ணிக்கலாம், நீங்க ஓட்டர் ஐடியை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா, இந்த மாதிரி ஒர்க்ஸ் எல்லாமே பண்ணலாம். இப்ப பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நியூவா எப்படி ஓட்டர் ஐடி கிரியேட் பண்றது, அப்டேட் பண்றது எப்படின்னு நெக்ஸ்ட் வீடியோல நான் அப்டேட் பண்றேன். இந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டை நீங்க கரெக்டா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் எப்படி அப்டேட் பண்றதுலாம் நான் சொல்றேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணா கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க.